முறையில் ஆசிரியர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? என் இனிய தமிழர்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலையில ஏந்திருச்சு தொலைக்காட்சியோ பத்திரிகைகளையோ திறந்தால் என்ன வருகிறது? ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், வருவாய்த்துறையினர் போராட்டம், அனைத்து துறைகளும் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் இப்படி சேர்ந்துச்சா போராட்டம் அறிவிக்கிறாங்க. இது இப்ப இல்ல, கடந்த 10-15 வருஷமா நடக்குது இந்த போராட்டம். ஆனா இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கூட கிடையாது. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் இப்போதைய முதல்வர் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2025க்கு முன்பு இருந்த சலுகைகள், போனஸுகள் அனைத்தும் வழங்கப்படும் என்றார். சொன்னாரா இல்லையா? வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்து எத்தனை வருடம் ஆகிறது? 4.5 ஆண்டுகள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இது வரைக்கும் வாயை திறக்கல. இதை இவர்களை நம்பி பேசுவது தவறு. ஆனால் திருந்தாத நம்ம அரசு ஊழியர் இருக்காங்க, ஆசிரியர் மாதிரி. ஆசிரியர்களும் அதேதான், தூய்மை பணியாளர் அதேதான். இவங்க வந்து திமுக, அதிமுக இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல கட்சிகளை தேடி இவர்கள் செல்வதில்லை. இதுதான் உண்மை. கட்டமைப்பு, ஒரு கட்சியோட கட்டமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். இவங்க வந்து யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கே தேர்தல் வரட்டும், இந்த 2 கட்சிக்கு தான் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் நடந்துகிட்டு வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கண்டபடி அரசு ஊழியர்களை குளிர் வைப்பதற்கு சலுகை கொடுப்பதாக 2 கட்சிகளுமே வாக்குறுதி கொடுக்கும். வர்ற தேர்தலில் கொடுக்கும். ஆனா நம்பாதீங்க, நம்பி மோசம் போகாதீங்க. எங்களை மாதிரி சிறு கட்சிகளுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க எங்க கட்சியில என்ன கொள்கை கொடுக்கிறோம்? கல்வி தகுதியின் அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி என்றுதான் நாங்கள் முழக்கம் இடுகிறோம். ஏன் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கிறீங்க? இது சாத்தியமானு சில பேர் கேட்கிறாங்க. சாத்தியம். இதற்காக பல கட்ட ஆய்வுகளை நான் நடத்தியுள்ளேன். வேண்டுமானால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரே மேடையில் வர சொல்லுங்கள், நானும் வருகிறேன், விவாதிப்போம் என்பதுதான் என் கோரிக்கை. அரசு ஊழியர்களே, பொதுமக்களே, நாளைய தலைமுறைகளே, இளைஞர்களே, ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.